சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறை அலுவலகத்தில் 9வது நாளாக உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், இந்த ஆய்வின் அடிப்படையில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம் செய்வது, பணியிட மாற்றம் செய்தது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், இந்த கல்வி பணிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கிய நிதியில் முறைகேடு நடந்ததாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்தது. இதனிடையே பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட 4 பேர் ஒன்றிணைந்து அரசு விதிகளை மீறி தன்னிச்சையாக பூட்டர் என்ற நிறுவனத்தை தொடங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணையும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் எழுந்த இந்த தொடர் சர்ச்சை காரணமாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு சிறப்பு தணிக்கை குழுவானது நியமிக்கப்பட்டு, இந்த குழுவானது பெரியார் பல்கலைக்கழகத்தில் இந்த கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பண பரிவர்த்தனை தொடர்பாக ஒரு ஆய்வு பணியினை மேற்கொண்டனர். கடந்த 18ஆம் தேதி இந்த ஆய்வு பணியானது துவங்கியது. இதில் உள்ளாட்சி தணிக்கைத்துறை துணை இயக்குனர் நீலாவதி தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆய்வானது 9வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. அதாவது அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து இதர நாட்களில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வில் தற்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தற்போது துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் பதவியில் இருக்கக்கூடிய இருவரும் அவர்கள் பதவியேற்றது முதல் தற்போது வரை 6 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இவர்கள் காலத்தில் இந்த கல்வி நிதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையில் அவர்கள் முறைகேடு செய்திருப்பதாகவும், அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவையான மென்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்கி இருப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் தற்போது உள்ளது. இந்த நிலையில் தற்போது பதிவாளர் நியமனம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் கேட்டும் அவர்கள் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த முறைகேடு உள்ளான நபர்கள் குறித்தான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது இந்த பதிவாளரை பணியிடம் நீக்கம் செய்து அவர் மீதான புகார்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் மூலம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் 9வது நாளாக இந்த ஆய்வு தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்கலைக்கழகத்தில் இந்த பரபரப்பானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.